நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு மல்டி நியூட்ரிஷன் உள்ள ஒரு ஸ்வீட் பார்க்க போறோம். இது பேர் வந்து கோகாக் கரிதண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கர்நாடகால கோகாக் அப்படிங்கிற ஊர்ல பிறந்ததுனால இது பேரு கோகாக் கரிதண்டு. நம்ம வந்து சிம்பிளி கரிதண்டுன்னு சொல்லிக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட், ரொம்ப நியூட்ரிஷியஸ் உள்ள ஒரு ஸ்வீட். இந்த ஸ்வீட் வந்து யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி எப்ப சாப்பிடணும் எப்ப சாப்பிடக்கூடாதுங்கிறதெல்லாம் இந்த வீடியோ கடைசியில சொல்றேன். வீடியோவை கடைசி வரலாம் பாருங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் கரைஞ்சதும் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த கோந்து ஆட் பண்ணலாம். இந்த கோந்து வந்து நெய்யில் போட்டு வறுக்கும்போது நல்லா உப்பிண்டு வருது. நம்ம அதெல்லாம் சிலது எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இதே பேனில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இதில் குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பாதாம், பிஸ்டாச்சியோஸ், கேஷ்யூஸ், வால்நட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த கோந்து வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. நம்ம கையால் நசுக்கி உடச்சிக்கலாம். வறுபட்டிருக்கு. இப்போ நம்ம இதில் இந்த கொப்பரையாக சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன போகிறோம், ரொம்ப ஃப்ரை ஆகுங்கிற அவசியம் இல்லை இனிமே. இப்போ அடுத்தது நான் இந்த நெய்யில் வெள்ளை எள்ளு, ஆல்வேஸ் சீட்ஸ், ஃபிக்கு இதெல்லாம் ஜஸ்ட் நெய்யில் வறுபட்டாலே போகிறோம். ரொம்ப நேரம் இருந்து வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நல்லா வறுபட்டு எடுத்து பண்ணிடலாம். இதில் கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்து பேரிச்சம்பழத்தை இதில் ஆட் பண்ண போகிறேன். பேரிச்சம்பழம் நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுது. ஒரு போரை இறக்கிடலாம். கோந்து வந்து குட்டி குட்டியாக இடித்து நான் வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம இப்போது ஒரு பெரிய கடாயில் எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை ஆட் பண்ணலாம். 1 கப்பு வெல்லத்துக்கு 1/2 கப்பு தண்ணி. நம்ம இப்போ இந்த வெல்லம் ஃபுல்லாக கரையிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி எடுத்து இந்த மாதிரி கொதியல் வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருந்த இந்த சுக்கு பவுடர், ஏலக்காய், நட்மேக் பவுடர் இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த வெல்லத்தில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெல்லத்தில் இது எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த வெல்லத்தில் இருந்த அந்த தண்ணியெல்லாம் இருந்தது இல்லையா, அது எல்லாமே ஃபுல்லாக உறிஞ்சு இது வந்து எல்லாமே நல்ல ஒரு ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இங்கே எங்கேயுமே உங்களுக்கு அந்த தண்ணி இல்லை தெரியறதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ட்ரேயில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது சூடாக இருக்கும்போதே நம்ம ட்ரேயில் போட்டு செட் பண்ணிடலாம். நம்ம இப்போ ட்ரேயில் போட்டு செட் பண்ணிட்டோம். ஒரு 1/2 hour அளவுக்கு விடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணி கரிதண்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கரிதண்டு 1/2 hour ஆயிடுத்து இல்லை செட் பண்ணி இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு 50% அளவுக்கு செட் ஆயிருக்கு. நம்ம இப்போ கட் பண்ணி பீசஸ் பண்ணிடலாம். இது பீஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணலாம். நம்மளுடைய மல்டி நியூட்ரிஷன் பேக் உள்ள கரிதண்டு ரெடியா இருக்கு. நம்மளுடைய இந்த கரிதண்டுல நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் நிறைய இருக்கு. நியூட்ரிஷன் பேலன்ஸ் பண்ற அளவுக்கு இருக்கிற சத்து எல்லாமே இதுல இருக்கு. லைக் கால்சியம், அயன், புரோட்டீன்ஸ், ஃபைபர் எல்லாமே மிக்ஸ் ஆகி இது ஒரு நல்ல பவர் பேக்டு ஃபுட்டா இருக்கு. இது வந்து அன்பார்ச்சுனேட்லி டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி சின்ன குழந்தை பிடியை விட சின்ன சைஸ்ல ஒரு 1/2 பிடின்னு சொல்லலாம். இந்த பிடி அளவுக்கு நீங்க டெய்லி கொடுத்தாலும் சரி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்தாலும் சரி நல்லது தான். அதே மாதிரி டீனேஜ் கேர்ள்ஸ், அதாவது பீரியட் ஸ்டார்ட் ஆன கேர்ள்ஸுக்கு நம்ம இது மாதிரி ஒரு பீடி அளவுக்கு இந்த கரிதண்டு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்க அந்த பீரியட்ஸ் டைமில் இருக்கும்போது டெய்லி ஒன்று எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி, அதே மாதிரி பிளட் லாஸுக்கு அதை காம்பன்சேட் பண்ணும். ப்ரெக்னென்ட் விமென்ஸ்க்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டருக்கு அப்புறம் நீங்கள் ரெகுலராக இது வந்து ஒரு பிடி அளவுக்கு இல்லைன்னா அதோட 1/2 பிடி அளவுக்கு நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்குமே வந்து இது ரெகுலராக எடுத்துட்டா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நியூலி மேரிட் கப்பிள்ஸ், அதாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இது வந்து
ஒரு நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த கரிதண்டு வந்து மெயினாக இன்னொன்று வந்து பாடி பில்டர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. அவங்க டெய்லி இது ஒரு உருண்டை எடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். இந்த கரிதண்டு வந்து நீங்கள் க்யூப்ஸ் தான் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது மாதிரி நீங்கள் உருண்டையாகவும் நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் இந்த கரிதண்டு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஸ்வீட் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி யாராவது ஒருத்தருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வந்து மேற்கொண்டு நிறைய நல்ல ரெசிபிஸ் உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வர இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம். அதுதான் டேக் கேர். பாய். எத்பாவம் தத்பவதி.